வங்கக்கடலில் வானிலை மாறுபாடு தீவிரமடைந்து வருகிறது. இந்த வார இறுதிக்குள் அடுத்தடுத்து 2 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முதலாவது தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் எனவும் அது அடுத்த சில நாட்களில் வட தமிழ்நாடு மற்றும் தென் ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு மழை கொட்டச் செய்யும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை வரை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2வது காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. அது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறும் சாத்தியம் இருப்பதாகவும் அதன் திசை மற்றும் தீவிரம் அடுத்த சில நாட்களில் தெளிவாகும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியான காற்றழுத்த தாழ்வுகள் காரணமாக வங்கக்கடல் மற்றும் அதன் சுற்றுப்புற கடல் பகுதிகளில் அலைகள் உயரும் அபாயம் இருப்பதாகவும் அதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் ஆலோசனை வழங்கியுள்ளது. மேலும் வரும் சில நாட்களுக்கு தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை வரை பெய்யும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய வானிலை மாறுபாடு தொடர்ந்தால் நவம்பர் மாதத்தின் 2வது வாரம் தமிழ்நாட்டுக்கு கடும் மழை சாத்தியம் உள்ளது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.